ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சில வாரங்களாக கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள், அவைகளை நான் உங்களுக்கு விளக்கிச் சொல்லி அவைகளுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி வருகிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நம்மிடத்தில் பேசுவதே ஜெபம் பண்ணுவதற்காகத்தான். முக்கியமான நோக்கம் ஜெபம் பண்ணுவது. இரண்டாவது நோக்கம் கர்த்தர் அருளின தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரியவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது. மூன்றாவது நோக்கம் அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம என்ன செய்யணும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தால் அந்த காரியங்களை குறித்து நாம் அதை நிறைவேற்றும்படிக்கு பிரயாசப்படணும். இந்த மூன்று காரணங்களுக்குத்தான் பிரதானமாக கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை தம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கவனிச்சது தான். அப்போ இந்த புதிய நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் பேசின சில தீர்க்க தரிசனங்கள், தேசத்தை குறித்து, வருங்காலங்களை குறித்து, கடைசி காலத்தினுடைய நிகழ்வுகளை குறித்து, சாத்தானுடைய கிரியைகளை குறித்து கர்த்தர் சமயங்களில் எங்ககிட்ட வெளிப்படுத்தி பேசின காரியங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். அதில் முதல் கட்டமாக கர்த்தர் பேசி சொல்லியிருக்கிற எழுப்புதலை பற்றின பல தீர்க்க தரிசனங்கள், அதைத்தான் தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறோம். ஆனால் எப்போவுமே நம்ம எழுப்புதலை குறித்து கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனங்களை பற்றியே நம்ம தியானம் பண்ண போகிறதில்ல. கர்த்தர் எழுப்புதலை பற்றி நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். இவைகளை நம்ம ஆராய்ந்து முடித்த உடனே அதுக்கு பிறகு கர்த்தர் தேசத்தை குறித்தும், உலக நாடுகளை குறித்தும், வரும் காலங்களை குறித்தும், சாத்தானுடைய பல தீவிர திட்டங்களை குறித்தும் வெளிப்படுத்தி சொன்ன காரியங்களை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ளுவேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், இந்த தீர்க்க தரிசனத்தின் நகல் உங்களுக்கு வேணும்னா எங்களுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் எழுதுங்கள், அதை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் என்று. போன வாரத்தில் நிறைய பேர் அதற்கு முந்தின வாரத்தில் எழுதினதை விட 2 மடங்கு ஜனங்கள் மிக ஆர்வமாக அந்த தீர்க்க தரிசன நகல் வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு இமெயில் அனுப்பின உடனே அடுத்த நிமிஷமே வந்துவிடும் என்று நீங்கள் யோசிக்கக்கூடாது. நிறைய பேர் கியூவில் இருப்பாங்க. அதனால் மேக்சிமம் 1 அல்லது 2 நாட்களுக்குள்ளே அந்த தீர்க்க தரிசனத்தின் நகல் உங்களுக்கு அனுப்பப்பட்டு விடும். காரணம், இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், முதல்ல ஒரு தடவை மெயில் அனுப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் பொறுத்து பார்த்துட்டு மறுபடியும் ஒரு மெயில் போடுறீங்க. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து பார்த்துட்டு 3வது ஒரு மெயில் போடுறீங்க. அதில் ஒவ்வொரு மெயிலுக்கும் நம்ம திருப்பி அனுப்பும்போது ஒரே நபருக்கு 3 முறை 4 முறைகள் அனுப்ப வேண்டியதாகி விடுகிறது. அதனால் நீங்கள் கவனமாக என்ன செய்யணும்னா, ஒரு தடவை நீங்கள் ஒரு கடிதம் அனுப்பிவிட்டால் 1 அல்லது 2 நாள் மேக்சிமம், அவ்வளோதான். அந்த 2 நாள் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக காத்திருக்கணும். இன்னொரு காரியம், நீங்கள் ஒரு முறை உங்களுடைய மெயிலில் எங்களுக்கு கடிதம் எழுதி தீர்க்க தரிசன பிரதி எங்களுக்கு வேணும், நாங்கள் ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா, ஒவ்வொரு வாரமும் இந்த தீர்க்க தரிசனங்களை பற்றி நம்ம பேசும்போது நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு கடிதம் அனுப்ப வேண்டியதில்லை. ஒரு தடவை நீங்கள் அனுப்பிட்டாலே உங்களுடைய கடிதங்களை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு தொடர்ச்சியாக அந்த வாரம் முடிஞ்ச உடனே, அந்த வாரத்தில் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வரிசையாக அனுப்ப ஆரம்பித்து விடுவோம். ஒரு தடவை நீங்கள் எழுதிட்டா போதும், அது தொடர்ந்து வரும். போதும் எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் வரும். அதனால் இந்த காரியத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கும்படிக்கு உங்களை அன்பாக வேண்டிக் கொள்ளுகிறேன். மாத்திரல்ல, நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களுடைய தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணலாம். அதை நல்லா மறுபடி வாசித்து பார்க்கணும். நான் விளக்கி சொன்னது மாத்திரமில்லை, நீங்கள் உங்களுக்கு விளங்குகிற மாதிரி கர்த்தர் மேலதிகமான பல விவரங்களை அதில் வெளிப்படுத்தலாம். அதனால் நீங்கள் ஒரு தடவை அதை நல்லா கவனமாக வாசிக்கணும். நிறுத்தி நிதானமாக தெளிவாக வாசிக்கணும். வாசித்து கொஞ்ச நேரம் காத்திருந்தால் கர்த்தர் நாங்கள் சொன்னதை காட்டிலும் இன்னும் சில முக்கியமான விவரங்களை உங்களோடு கூட வெளிப்படுத்தி பேச முடியும். அதையும் நீங்கள் இணைத்து வைத்து கொண்டு உங்களுடைய ஜெபத்தில் ஜெபம் பண்ணணும். 2வது காரியம் என்னென்னா, இந்த முறை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில பெறுகிற தீர்க்க தரிசனம் அடுத்த நிகழ்ச்சி வருகிற வரைக்கும் தான் என்று நீங்கள் வைத்து விடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து
அந்த பிரிண்ட் அவுட்டை ஒன்று பின்னால் ஒன்றாக கவனமாக ஸ்டாப்லர் பண்ணி வைத்துக்கொண்டு கொஞ்சம் அதிகமாக வந்த பிறகு அதை ஒரு ஸ்பைரல் புக்கு மாதிரி கூட நீங்கள் வைத்துக்கொண்டு தொடர்ந்து இந்த தீர்க்க தரிசனங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். மாத்திரல்ல, உங்களுடைய ஜெப குழுக்களிலே இதை நீங்கள் விளக்கி சொல்லி இந்த தீர்க்க தரிசனத்தை அப்புறம் வாசித்து, ஒரு தீர்க்க தரிசனத்திலேயே 4-5 விதமான ஜெப காரியங்கள் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நம்முடைய வீட்டில் ஜெபம் பண்ணலாம், உங்களுடைய பர்சனல் ப்ரேயரில் ஜெபம் பண்ணலாம், ஜெப குழுக்கள் வைத்திருந்தால் அதில் ஜெபம் பண்ணலாம். சபை நடத்துகிறவங்களா இருந்தால் ஒரு நேரத்தை நீங்கள் இதற்காக ஒதுக்கி கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். நம்ம இப்போ முதல் கட்டமாக எழுப்புதலை பற்றி கர்த்தர் என்ன பேசியிருக்கிறாரு, இந்த தீர்க்க தரிசனங்களைத்தான் நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். வாரத்தில் 2 நாட்கள், சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் என்னுடைய செய்தி நேரம் வருகிறது. 2வது சனி ஞாயிறு, 3வது சனி ஞாயிறு, இது 2லையும் வருது. இதில் சனிக்கிழமை நான் காரியங்களை விளக்கி பேசிட்டு ஞாயிற்றுக்கிழமையில தான் தீர்க்க தரிசனத்தை வாசிப்பேன். அதனால் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த இமெயில் மூலமாக அவைகள் அனுப்பப்படும். அதனால் நீங்கள் சனிக்கிழமை நிகழ்ச்சி பார்த்துட்டு உடனே அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதனால் அந்த தீர்க்க தரிசனத்தை நான் வாசித்து சொன்ன பிறகு அதை உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். அப்புறம்தான் அந்த தீர்க்க தரிசன பிரதி எங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு கடிதம் அனுப்ப ஆரம்பிக்க வேண்டும். சனிக்கிழமை பண்ணிட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பார்க்கறதுக்குள்ள முந்தின உங்களுடைய மெயில்களை சில சமயம் கவனிக்க முடியாமலும் ஆகிவிடுகிறது. சரி, இன்னைக்கு நம்ம கர்த்தர் பேசி இருக்கிற எழுப்புதலை குறித்த அடுத்த ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். எழுப்புதல் காலம் வரும்போது அல்லது எழுப்புதல் வரும்போது அதற்கு முந்தி கொண்டு கொஞ்சம் உபத்திரவங்கள் வருவதுண்டு. உபத்திரவங்கள் வரணும். ஒரு எழுப்புதல் வருதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னால தேசத்திலையும் தேவனுடைய ஜனங்களுக்கு நடுவிலையும் ஒரு சின்ன உபத்திரவ காலம் அனுமதிக்கப்படும். இது எங்களுக்கு முதல்ல இப்படி எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால உபத்திரம் வரும் என்பது எங்களுக்கு தெரியாது. கர்த்தர் இதை வெளிப்படுத்தி பேசின பிறகுதான் எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால ஒரு உபத்திரவ காலம் வரும் போல் இருக்கிறது என்பதை வைத்து கவனமா வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா முதல்ல வந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்த எழுப்புதலிலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்த எழுப்புதலிலும் இந்த உபத்திரவங்கள் வந்தது என்பதை கண்கூடாக நம்ம அறிய முடிகிறது. அதே மாதிரி தான் இந்த கடைசி காலத்துல எழுப்புதல் வருவதற்கு முன்பாக ஒரு சின்ன உபத்திரவ காலத்தை கர்த்தர் தேசத்திலும் தம்முடைய ஜனங்களுக்கு நடுவிலும் அனுமதிப்பார். ஏன் அப்படி வருது? வேதத்துல பாருங்க, அதற்கு சில ஆதாரங்களை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். முதல் எழுப்புதல் எப்போ வந்தது என்பதை குறித்து நம்முடைய நிகழ்ச்சிகளுடைய துவக்கத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்த போது அவர்களை கர்த்தர் தன்பால் திருப்பி ஒரே நேரத்துல ஒரே ஊழியக்காரனை வைத்து 35 லட்சம் பேரை அவர் மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வந்து தம்மை பின்பற்றுகிறவர்களாக மாற்றிவிட்டார். இது ஒரு பெரிய எழுப்புதல். எழுப்புதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், திரளான ஜனங்கள் தாங்கள் பிடிபட்டிருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தன்னை உண்டாக்கின தேவனோடு இணைக்கப்படுவதற்கு பேர் தான் எழுப்புதல். இதுல எது ஒன்றும் நடக்காவிட்டால் கூட அது இலக்கணத்தை மீறின ஒரு எழுப்புதல் ஆகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சமயத்துல பாவத்திலிருந்து விடுவிக்கப்படாம உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கூட்டம் பேர் வருவாங்க, அதுக்கு பேரும் எழுப்புதல் இல்லை. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னும் சில பேர் பாவத்தை அறிக்கை செய்து ஆனா கர்த்தரிடத்துல இணைக்கப்படாமல் விடப்பட்டுருவாங்க. ஒரு பெரிய கூட்டம் நடக்கும், அந்த கூட்டத்துல அநேகர் சொல்லுகிற சாட்சியை கேட்பாங்க. இயேசுவே தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எவ்வளவு பேர் முன்னால வாங்கன்னு சொன்னா வருவாங்க, ஜெபம் பண்ணிக்கிடுவாங்க. வீட்டுக்கு போன உடனே இந்த நிகழ்வை மறந்து விடுவார்கள், அல்லது 1 மாசம் 10 நாள் இருப்பாங்க, அப்புறம் அதை மறந்துடுவாங்க. ஆனால் ஒரு மனிதன் எழுப்புதல் அடைந்தால் அவன் ஒன்று விடுவிக்கப்படணும், 2வது தேவனோடு இணைக்கப்படணும், தேவனோட இசைவாக இணைக்கப்படணும். இவர்கள் அப்படித்தான். அவர்கள் தாங்கள் பிடிபட்டிருந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்டு தேவன் அவர்களை தன்னுடைய சொந்த ஜாதி
ஜனம் என்று சுவீகரித்து கொண்டார். அவர்களும் கர்த்தரை பின்பற்ற மனப்பூர்வமாய் சம்மதித்தார்கள். வனாந்திரத்தை தாண்டி 30 வருஷம் பிரயாணம் பண்ண போது கூட அவர்கள் யாரும் ஒருவேளை முறுமுறுத்தாங்க. ஆனா அந்த பிரயாணத்தை விட்டு விலகி போகவில்லை. உள்ளுக்குள்ள அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்த போது சண்டை போட்டுக்கிட்டாங்க, கோவப்பட்டுக்கிட்டாங்க. யாராவது ஒருவர் அல்லது ஒரு கூட்டம் நாங்கள் எகிப்துக்கே போறோம் யான்னு சொல்லி யாரும் திரும்பி போகல. அவர்கள் அந்த பிரயாணத்திலே தங்களை முழுவதும் இணைத்து கொண்டார்கள் என்பதுதான் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால தேவ ஜனங்களுக்கு, அவங்களுக்கு நடுவில் தான் அந்த எழுப்புதல் வரப்போகுது. அவர்களுக்கு ஒரு உபத்திரவ காலம் நியமிக்கப்பட்டது. அது என்ன உபத்திரவ காலம்? மோசே இடத்திலே கர்த்தர் பேசி, மோசேயை என் ஜனங்களை விடுவிக்கும் நேரம் வந்து விட்டது, நீ அதை போய் அவங்ககிட்ட சொல்லு, அவர்களை அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கிற பார்வோன்கிட்டையும் போய் சொல்லு, பார்வோன்கிட்ட போய் என் ஜனங்களை போக விடு, நாங்க போய் எங்களுக்கான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல கர்த்தரை ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மோசே இடத்துல போனாங்க, கர்த்தருடைய ஜனத்தை நீ போக விடு என்று சொன்னார்கள். அப்ப ஜனங்களும் அதற்கு சம்மதித்திருந்தார்கள். ஆனால் பார்வோனுக்கு கோபம் வந்து விட்டது. அது சொன்னா, இங்க வேலையெல்லாம் போட்டபடி இருக்கு, ஆராதனை பண்ணுவதற்கு சொந்த தேசத்துக்கு போறீங்களா? அவருடைய மனதிலே வேறு ஒரு திட்டம் வந்தது. இவங்க சும்மா சோம்பேறியா இருக்கிறாங்க போல இருக்குது, அதனால்தான் உட்கார்ந்து சொந்த தேசத்துக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும், சபை கட்டணும் அப்படிலாம் அவங்களுக்கு வந்து சிந்திக்க தோன்றுதுன்னு சொல்லி அவர்கள் மேல் தன்னுடைய சட்டத்தை கடுமையாக்கினான். யாத்ராம புஸ்தகம் 5வது அதிகாரத்துல நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். கொஞ்சம் உங்களுக்கு நேரம் இருந்தால் யாத்ராம புஸ்தகத்தை எடுத்து வாசி பாருங்க. 5வது அதிகாரம் 6 சில வசனங்கள். அதுல, அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும், ஆளோட்டிகள்னா ஆடு மாடுகளை எப்படி விரட்டுறாங்களோ அது மாதிரி ஒரு ஆள் கையில சவுக்கு அல்லது கம்புகளை வைத்து ஜனங்களை மந்தை மாதிரி அடிச்சு விரட்டுவாங்க. ஆட்களை ஓட்டி கொண்டு போவது, ஒரு கால்நடையை ஓட்டி கொண்டு போற மாதிரி ஓட்டிட்டு போகுது. அதனாலதான் உங்களுக்கு பேரு ஆளோட்டிகள். அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்களுடைய லீடர்ஸையும், அவங்களுடைய தலைவர்களையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அதுக்கு முன்னால ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா செங்கல் அறுக்கணும், அதுதான் அவங்களுடைய முக்கியமான வேலை. எகிப்திலே இருந்த பிரம்மாண்டமான பல கட்டடங்கள் இஸ்ரவேலிய அடிமைகளால தான் கட்டப்பட்டது. அந்த கட்டடங்களை கட்டுவதற்கான செங்கல், அந்த செங்கல், அதை வைத்து அந்த செங்கலை பதப்படுத்துவதற்கு நெருப்பு வைக்கணும். அந்த நெருப்பை எரியூட்டுவதற்கான வைக்கோலை கவர்மெண்ட் கொடுத்துரும். அப்போ இவர் உடனே சொல்றாரு, இனி அவங்களுக்கு நீங்க முன்ன கொடுக்கிற மாதிரி வைக்கலை கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோலை சேர்க்கட்டும். இன்னைக்கு நான் இவ்வளவு கல்ல இருக்கணும்னு சொன்னா அதுக்குண்டான வைக்கலை நானே போய் சேகரிக்கணும், கிடைக்கலன்னா விலை கொடுத்தாவது வாங்கணும். இவர்களே அடிமை, அரை வயிற்றுக்கும் கால் வயிற்றுக்கும் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஓடி போய் வைக்கல் எங்க இருக்குன்னு சொல்லி அறுத்து கொண்டு வரணும். 2வது அல்லது அதை விலை கொடுத்து வாங்கிட்டு வரணும். இப்ப பாருங்க, ஆனா வைக்கோலை அவர்களே சேர்க்கட்டும், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். இப்ப போனேன், ரொம்ப நேரம் ஆச்சு, வைக்கோலே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஒரு நாளைக்கு 1000 கல்லு நீ அறுக்கணும்னு சொன்னா அந்த அளவில் ஒன்று கூட குறையில்லாம செய்யணும். ஆனால் எக்ஸஸா ஒரு வேலை, இதையும் நீங்க செய்யணும். வைக்கலையும் தேடணும், அல்லது விலை கொடுத்து வாங்கணும், அதை கொண்டு வரணும், கல்லுகளை வைத்து அடுக்கணும், அவைகளை எரியூட்டணும், செங்கல்களாக அதை மாற்றணும். எப்பவும் வழக்கமா நாங்க வைக்கல் கொடுக்கும்போது எத்தனை கல் அறுத்தியோ அதே அளவு கல், அதில் ஒன்று கூட குறையக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்க. அதில் நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். ஐயா, நான் வயசானவன், நடக்க முடியாது, குழந்தை, அதெல்லாம் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று சொல்லி கூக்குரல் இடுகிறார்கள். ஒன்றும் வேலை இல்லாமல் சோம்பேறியா இருக்கிறதுனால தான் நாங்க போய் எங்க கடவுளை ஆராதிக்கிறோம் சொல்லி சத்தம் போடுறான். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதிலே அவர்கள் கஷ்டப்படட்டும்,
வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். பாருங்க, அவங்க மேல சுமைகளை சுமத்தி தன்னுடைய குடும்பம் தான் செய்ய வேண்டிய வேலை இதை அதிகப்படுத்திட்டா கடவுளை மறந்து விடுவார்கள். அவங்க கேட்டது, தங்கள் கடவுளுக்கு ஆராதனை செய்ய எங்களை போக விடு. அவ கடவுளை மறக்க வைக்கிறதுக்கு நிறைய வேலைப்பழு, குடும்ப சுமை, இதெல்லாவற்றையும் அவர் மேல ஏற்றுங்க, கஷ்டப்படட்டும், அவங்க உலக பிரகாரமா கஷ்டப்படட்டும் என்று சொன்னான். பாருங்க, இது எழுப்புதல் வரப்போகுதுன்னு சொன்ன பிறகு அவர்களுக்கு நேர்ந்த ஒரு உபத்திரவம். இவர்கள் உடனே இந்த ஆளோட்டிகள் என்ன செஞ்சாங்க, ஜனங்களுக்கு கடினமான கட்டளைகளை கொடுத்து அவங்க கொண்டு வரலன்னா அவங்கள அடிச்சாங்களாம். அதே 5வது அதிகாரத்துல 13-14 வசனத்தை வாசி பார்த்தா, ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோல் இருந்த நாட்களிலே செய்தபடி உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை வேகப்படுத்தினார்கள், துரிதப்படுத்தினார்கள். பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையிலே நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு பெரிய உபத்திரவாங்க, வேலையை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாங்க அவ்வளோதானே நீங்கள் நினைக்கலாம். அவர்கள் பார்த்து வந்த வேலை அதிக கடினமானது. அவங்க என்னென்ன விதமான தண்டனைகள் கொடுத்தார்கள் என்பதை அறியணும்னா நீங்கள் எகிப்திய சரித்திரத்தின் பக்கம் நீங்கள் போகணும். எகிப்தியில் அகழ்வாராய்ச்சி செய்து பார்த்தபோது அதில் நிறைய இடங்கள்ல மதில் சுவர்கள் இருக்க பாருங்க. அந்த சுவர்களிலே சிறு குழந்தைகளை அவங்க அடிமையாக வேலை செய்த இஸ்ரேலிய குழந்தைகளை சுவத்துக்குள்ள வச்சு மேலே சிமெண்ட் போட்டு மூடி இருக்கிறாங்க உயிரோட. அவர்களை கண் மண் தெரியாமல் அடிச்சிருக்கிறாங்க. பல பேரை ஒழித்திருக்கிறார்கள், கொன்றிருக்கிறார்கள். ஆராய்ச்சி செய்து சுவத்தை தோண்டி பார்த்த போது உள்ளே பிரேதம் மாதிரி நிக்க வச்சு அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. அவர்கள் யாருன்னு பார்த்தா இஸ்ரவேலர்கள். அதுல சிறு பிள்ளைகள், சிறு குழந்தைகளை வற்புறுத்தி அவங்கள செங்கல் சுமக்க வைத்து, செங்கல் அறுக்க வைத்து, அது இல்லைன்னு சொல்லும்போது அவர்களை கடினமாய் நடத்தியிருக்கிறாங்க. பல பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அப்ப இந்த உபத்திரவம் முழுசும் இவர்களை கர்த்தர் பக்கம் திருப்புவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி. இன்னும் அவங்க கிளம்பல, அதுக்கு முன்னால ஒரு உபத்திரவத்தை சந்தித்தார்கள். மோசே சொல்றார் பாருங்க, என் ஜனங்கள் இந்த எழுப்புதல் வருவதை அறிந்து, விடுதலை ஆக போவதை அறிந்து அவர்கள் இன்னைக்கு உபத்திரவப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். யாத்ராமம் 5வது அதிகாரம் 20 சில வசனங்கள். அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படும் போது பார்வோன்ட்ட போய் கேட்கிறாங்க, ஐயா, எங்களுக்கு நீங்க இழைப்பது பெரிய அநீதி. இவ்வளவு நாள் நாங்க உங்களுக்கு தானே கஷ்டப்பட்டு வேலை செய்தோம், அதனால கொஞ்சம் இரக்கம் செய்யுங்கன்னு. பார்வோன் சொல்லிவிட்டார். மறுபடியும் கேட்ட, இன்னும் இந்த தண்டனை அதிகமாகிவிடும் என்று சொல்லி கடினமாய் பேசி அனுப்பிவிட்டார். அப்ப இஸ்ரேல் தேசத்தைச் சேர்ந்த தலைவர்கள் திரும்ப வெளியே வரும்போது மோசேயை பார்த்து, மோசேயின் மேல் அவர்களுக்கு கோபம் வந்தது. நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏதோ 2 வேளை கஞ்சி குடித்து கொண்டிருந்தோம், இப்ப வேலையை கடினமாக்கிட்டியே அப்படின்னு சொல்லி அவரை நிந்தித்தார்கள். பாருங்க, அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோன் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை நியாயந்தீர்க்க கடவர் என்று மோசேயும் ஆரோனையும் பார்த்து திட்டுறாங்க. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்ப போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்திலே பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். எப்ப இந்த எழுப்புதலுக்காக போய் பேசினனோ அப்ப இருந்து இந்த ஜனங்களை உபத்திரவம் பிடித்து கொண்டது. ராஜா உபத்திரவப்படுத்துறான். அப்ப கடுமையான உபத்திரவத்தின் காலம். இவர்கள் அந்த இடத்தை விட்டு புறப்படுற வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில கடுமையான உபத்திரவங்களை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது. 2வது நீங்க பாருங்க, புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல். அந்த எழுப்புதல் வரும்போது இதே போலதான் தேவனுடைய ஜனங்கள் துன்புறுத்தப்பட்டாங்க. புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதலை 2 படிகளாக நீங்கள் பிரித்து கொள்ளலாம். முதல்ல மேல் அறை வீட்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி, அந்த ஆவியானவர் இன்னும் சில 1000 பேர்கள் மேல இறங்கி ஒரு சபையை முதல்ல கர்த்தர் ஏற்படுத்தினார். அப்ப அதனுடைய முதல் படியிலே
சபை பிறந்தது. ஆனா அப்போஸ்தலர் நடபடி 8வது அதிகாரம் வரும் பொழுதுதான் அந்த 2வது படியாகிய எழுப்புதல் பிறக்குது. நம்மில் அநேகர் என்ன நினைச்சுக்கிறோம்னா, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அடுத்த நொடியிலே எழுப்புதல் பிறந்து விட்டது என்று. இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த உடனே முதல் ஸ்டெப்பு சபை பிறந்தது. அதுக்கப்புறம் சபையில் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிதறி போய் தேசம் எங்கிலும் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க பாருங்க. அப்போதான் எழுப்புதல் வருகிறது. அந்த இடைப்பட்ட காலத்துல இவர்கள் பல துன்பங்களை அனுபவித்தார்கள். சபை பிறந்ததிலிருந்து எழுப்புதல் பிறக்கிற வரைக்குமான இந்த இடைப்பட்ட காலத்துல அதை நீங்க கொஞ்சம் தியானிச்சு பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமான உபத்திரவங்கள் வந்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல அவர்களை சிறை பிடித்தார்கள். இன்னும் எழுப்புதல் வரல, சபை வந்துருச்சு. எழுப்புதல் அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல தான் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாங்க. அதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே தான் அந்த எழுப்புதல் இருந்தது. சபை என்று சபையிலே சேர்த்து வந்தார்கள். அப்ப எழுப்புதல் 8வது அதிகாரத்துல தான் வருது. அதுக்கு முன்னால நீங்க பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒரு உபத்திரவ காலத்தை சந்திக்க வேண்டி வந்தது. ஜெயிலில் பிடிச்சு போட்டாங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 17-18 வசனங்கள்ல, அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோட கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையிலே நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே அடைத்து வைத்தார்கள். பார்த்தீங்களா, பரிசேயர்களும் சதுசேயர்களும் பொறாமை நிறைந்து அப்போஸ்தலரை பிடிச்சு அடிச்சு அவங்கள சிறைச்சாலையில வச்சாங்க. 2வது என்ன உபத்திரவத்தை சந்திச்சாங்க? குற்றம் சுமத்தி அவர்களை நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தினாங்க. அவங்க மேல இல்லாத பொல்லாத குற்றங்களை சுமத்தி அவங்கள பிடிச்சு கொண்டு போய் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 11-14 வசனத்துல ஸ்தேவானை குறித்து வேதம் அப்படி சொல்லுகிறது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன், யார், ஸ்தேவான், தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி, அப்படின்னா பொய்யான குற்றச்சாட்டு, ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேலே பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் நிறுத்தி பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். அவர்கள் இந்த மனுஷர் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாய் தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறார்கள். எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். அப்ப இந்த எழுப்புதலுக்கு முன்னால தேவ ஜனங்கள் மேல குற்றம் சாட்டப்படும். வழக்கு மன்றங்களை போய் நிற்பாங்க. தப்பு செஞ்சுட்டு போறது இல்லை. இவர்கள் கர்த்தரை அறிவித்தது நிமித்தம் அப்போஸ்தலர்கள் மேலே பொறாமை கொண்டு அவர்களை சிறைப்பிடித்தார்கள். 3வது காரியம் பாருங்க, அவர்களை கொலையே செஞ்சாங்க. அந்த விசாரணையின் முடிவிலே ஸ்தேவான் மேலே குற்றம் சாட்டப்பட்டு அவன் மேலே மூர்க்கமாய் போய் விழுந்து பாய்ந்து ஸ்தேவான ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே இழுத்து கொண்டு போய் கல்லெறிந்து அவரை கொலை செய்தார்கள். சபையார் முழுவதும் அந்த நாட்களிலே உபத்திரவத்தை அனுபவித்தார்கள். ஸ்தேவானுக்கு மாத்திரல்ல, அப்போஸ்தலருக்கு மாத்திரல்ல, சபையாரும் அந்த உபத்திரவத்தை அனுபவித்தார்கள். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1 சில வசனங்கள், 4 வசனம் சொல்லுது. ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இதெல்லாம் நமக்கு ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் எழுதியிருக்கு. நேராக நடக்கிறத பார்த்தீங்கன்னா தான் தெரியும். வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிறவங்களை அடித்து இழுத்து கொண்டு வந்து துன்புறுத்தி சபையை உபத்திரவப்படுத்தி இத்தனை உபத்திரவ பாடுகளை எழுப்புதலுக்கு முன்னால, இந்த உபத்திரவத்துக்கு பிறகு
சிதறிப்போன சபையார் இருக்காங்க பாருங்க, அவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரஸ்தாபம் பண்ணினார்கள். இப்பதான் எழுப்புதல் பிறக்கிறது, தேசத்தின் எழுப்புதல். முதல்ல ஒரு சின்ன கூட்டம் ரட்சிக்கப்பட்டவர் நடுவிலே அந்த எழுப்புதல் இருந்தது. இப்ப தேசத்துக்குள்ளும் புறஜாதி ஜனங்களுக்குள்ளும் இந்த எழுப்புதல் புறப்பட்டு போக ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கு முன்னால ஒரு பெரிய விலைக்கரையம், ஒரு உபத்திரவ காலத்தை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது. இப்போ இதை நம்ம பேசும்போது உங்க மனசுல ஒரு கேள்வி எழும்பும். என்ன கேள்வி தெரியுமா? எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால ஏன் உபத்திரம் வர வேண்டும்? அதுக்கு 2 காரியம் இருக்குது. நல்லா கவனிங்க, அப்பதான் நான் சொல்றத விளங்கி கொள்ள முடியும். முதல் காரியம், கர்த்தர் எழுப்புதல் மூலம் ஒரு தேசத்துக்கு நன்மையை கொண்டு வர விரும்புகிறார். ஒரு எழுப்புதல் தேசத்துக்கு வந்துருச்சுன்னா அந்த எழுப்புதலை ஒட்டின ஆசீர்வாதங்கள் என்று ஒரு காரியம் இருக்கு. எழுப்புதல் என்பது ஒளி மாதிரி, வெளிச்சம் மாதிரி. இந்த எழுப்புதல் தேசத்துக்குள்ள வரும்போது இருளின் கிரியைகள் தேசத்தை விட்டு போயிடும். ஜனங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அத்தேசத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதமான மேகம் மூடிக்கொள்ளும். நம்ம வெறும் எழுப்புதலை பத்தி தானே பேசுறோம். எழுப்புதலுடைய சைடு எஃபெக்ட் இருக்குது, அது எல்லாமே ஆசீர்வாதமானது. அப்ப கர்த்தர் எழுப்புதல் மூலம் ஒரு தேசத்திற்கு ஒரு நன்மையை, ஒரு சுபிட்சத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனா அந்த தேசம் பாவத்தினாலையும் இரத்த பழிகளாலும் குற்றம் சுமந்திருக்கிறது. ஒரு தேசத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, தேசத்தை சொல்றேன்னா, அந்த தேசத்துல பாவம் பெருகி ஜனங்களை, அப்பாவி ஜனங்களை கொலை செய்து ரத்தத்தை சிந்த வைத்து தேசத்துல பாவத்தை கட்டவிழ்த்து விட்டு தேசத்தினுடைய தலையிலே குற்றத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் மேல ஒரு குற்றம் இருக்கிறது, தண்டனைக்குரிய ஒரு குற்றம் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு கிருபையினாலே கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்க விரும்புகிறார். அப்படி கொடுக்க விரும்பும்போது அவர் அதுக்கு முன்னால 2 காரியம் செய்யணும். அவர் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, அவர்கள் மேல் இருக்கிற குற்றம் நிவர்த்தியாக்கப்படணும். அவன் பாவம் செஞ்சு குற்றம் செஞ்சிருக்கும் போது அவன் கையில் கொண்டே ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாங்க. ஒரு தண்டனைக்குரிய குற்றத்தை ஒருவன் செய்திருக்கிறான், அவனுக்கு ஒரு நல்லது செய்ய விரும்பணும்னா முதல்ல குற்றத்துக்குரிய தண்டனை, குற்றம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அவன் மேல அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்கும்போது எப்படி நன்மையை கொடுப்பாரு? நீதியுள்ள தேவன். அதனால என்ன செய்கிறார்? அவர்கள் மேலே தண்டனைக்குரிய குற்றத்தை கொடுத்திருக்கிறான்ல, அந்த குற்றத்தை முதல்ல நிவர்த்தி பண்ணணும். அப்ப நிவர்த்தி பண்றதுக்கு என்ன செய்யணும்? 1, குற்றத்துக்குரியவன் மன்னிப்பு கேட்கணும். அப்ப அவனுடைய குற்றம் நிவர்த்தி ஆயிரும். அல்லது அவன் மன்னிப்பு கேட்க தெரியாது, இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கதே அவனுக்கு விளங்காது, புரியாதுன்னா, 2வது அவனுடைய குற்றம் நிவர்த்தி செய்யப்படணும்னா குற்றத்துக்குரிய தண்டனை அவன் அனுபவிக்கணும். ஒரு ஆளை கொலை பண்ணிட்டான், அந்த கொலை பழி அவன் மேல் இருக்கிறது, குற்றம் சுமத்தப்பட்டு விட்டது. அவனை நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. 3 வருஷம் ஜெயிலில் இருக்கிறான். வெளியே வந்தான். அவன் தன் குற்றத்துக்குரிய தண்டனை அனுபவித்து விட்டதுனால அவனுடைய குற்றம் இப்ப நிவர்த்தி ஆகிவிட்டது. அவன் செய்த அந்த கொலை பழி நிவர்த்தி ஆயிடுச்சு. அப்போ 1 மனம் திரும்பணும், அல்லது செய்த குற்றத்திற்கு நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த 2ம் செய்யாம அவர்கள் மேல் இருக்கிற குற்றம் நீங்காது. அப்படி குற்றம் நீங்காவிட்டால் ஒரு நன்மையை அவனுக்கு கொடுக்க முடியாது. அவன் குற்றவாளி. அவனுக்கு கர்த்தர் எப்படி ஒரு நன்மையை கொடுப்பாரு? அப்போ உன் பாவத்தை முதல்ல நீக்கணும். அப்ப தேசத்துல இப்படிப்பட்ட பாவங்கள் அல்லது இப்படிப்பட்ட இரத்த பழிகள், ரத்தம் சிந்துதல் அது உண்டாகும் போது தேசத்தினுடைய தலையில தண்டனைக்குரிய குற்றம் ஏற்றப்பட்டிருக்கிறது. தேசத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவனா, கடவுளை அறிந்தவர்களா இல்லை. அதனால அவங்க என்ன செய்வாங்க? பாவத்துல தான் இருப்பாங்க. இப்ப கர்த்தர் இந்த தேசத்துல, இந்திய தேசம்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு, இந்திய தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வர விரும்புறாரு. இந்த எழுப்புதல் அங்க வரணும்னா இந்த தேசத்தின் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குதே. அப்பாவி ஜனங்களை ரோட்ல போட்டு கொலை பண்ணி இருக்கிறாங்க, சிறு குழந்தைகளை நாசம் பண்ணி இருக்கிறாங்க, எளிய ஜனங்களுடைய உயிர் வீதியில கொலை செய்யப்பட்டு இரத்த விளாறுல செத்து போயிருக்கிறாங்க. அதை கேட்கல ஒருத்தனும். குற்றவாளிகள் விடுதலையாக்கப்பட்டு வெளியே வர்றாங்க. நீதி அநீதியாக மாறிவிடுகிறது. எவ்வளவு அப்பாவி ஜனங்களுடைய உயிர் கொத்து கொத்தாக சிலருடைய லாபத்திற்காக
அழிக்கப்படுகிறது, கொல்லப்படுகிறது. அதை தாண்டி ஜனங்களுக்குள்ளே இருக்கிற மத உணர்வு, இன உணர்வு, ஜாதி உணர்வு இவைகள் தூண்டிவிடப்பட்டு கலவரங்களுக்கு காரணமாக அமைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் தாண்டி தேசத்துல பாவம் பச்சை தண்ணீராய் ஓடுகிறது. பாவம் பச்சை தண்ணீரா. சமீபத்துல பாருங்க, ஓரின சேர்க்கை திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது என்று தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. மனிதர்கள் சேர்ந்து கொண்டு நீங்கள் அதற்கு பல காரணங்களை கற்பிக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையிலே அது ஒரு தவறான காரியம். அப்ப இது தேசிய பாவமாக மாற்றப்பட்டு விடுகிறது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப கர்த்தர் இப்ப இந்தியாவில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். இந்தியா அந்த எழுப்புதலை பெறுவதற்கு தகுதியான ஒரு தேசமா இருக்குதா? இல்ல. அதன் மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. ஒண்ணு, இந்த குற்றம் நிவர்த்தி செய்யப்படுவதற்கு தேசத்தார் கர்த்தரிடத்திலே தங்கள் பாவத்திற்காக மனங்கசந்து அழணும். அதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப ரெண்டாவது என்ன செய்யலாம்? ரெண்டாவது, அவர்கள் மேலே தண்டனையை கொண்டு வரலாம். தண்டிக்கப்பட்டு விட்டால் அவனுடைய பாவம் நிவர்த்தி ஆகி விடுகிறது. அப்ப அந்த தண்டனை கர்த்தரிடத்திலிருந்து வரும். இயற்கை பேரழிவு, மலைகள் விலகி விழுவது, பெரிய பெரிய வெள்ளச்சேதங்கள் உண்டாவது, நிலம் அதிர்ந்து ஜனங்கள் கொத்து கொத்தா மடிவது, அப்புறம் பெரிய கொள்ளை நோய்கள் வருவது, ஜனங்கள் லட்சக்கணக்கில் மரிப்பது, இதெல்லாம் தேசிய தண்டனைகளாக இயற்கையின் மூலம் தேவனிடத்திலிருந்து வருகிற தண்டனைகள். இந்த தண்டனையை தேசம் அனுபவிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, தண்டிக்கப்பட்டு விட்டால் அவருடைய பாவம் நிவர்த்தி ஆகி விடுகிறது. அப்ப இதுக்கு இந்த தண்டனை வரக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. பாவம் நிவர்த்தி ஆவதற்கு பாவத்தை அறிக்கை செய்யணும். அப்ப தேசத்தார் எப்படி பாவத்தை அறிக்கை செய்வாங்க? பண்ண மாட்டாங்க ஐயா. அப்ப இன்னொன்னு என்ன செய்யணும்னா, இந்த காரியத்தை குறித்து அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் தேசத்தின் பாவத்தை தன் பாவமாக எடுத்துக்கொண்டு அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். தேசத்திலே செய்யப்படுகிற பாவங்களை என் பாவமாக எடுத்துக்கொண்டு, தானியேல் அப்படித்தான் ஜெபம் பண்ணார். தானியேல் எந்த பாவம் செய்யல. தேவனுடைய மனுஷன், தேவனோடு கூட இருந்தவர், நல்ல ஜெபம் பண்ணவர், ஒரு பெரிய ஒரு ப்ராஃபட். அவர் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சோம், நானும் என் தேசத்தாரும் என்று பாவத்திற்காக ஜெபம் பண்றாங்க. இதுதான் திறப்பிலே நிக்கிற ஜெபம். திறப்பிலே நிக்கிற ஜெபம் சொல்லிட்டு, ஆண்டவரே என் குடும்பத்தை பாருங்க, எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க, அப்படி கேட்கறது இல்லை. திறப்பில் நிற்பது என்பது தேசத்தாருடைய பாவம், அந்த பாவம் மன்னிக்கப்பட தேசம் ஜெபிக்காது, அதுக்கு தெரியாது. ஆனா இதற்கு இப்படி ஒரு வழி இருக்கிறது என்று தெரிந்த தேவ பிள்ளைகள் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணணும். அப்ப தேசத்தின் பாவம் எவ்வளவு கனமா இருக்குதோ, எவ்வளவு அதிகமா இருக்குதோ, அவ்வளவு நீங்கள் ஜெபம் பண்ணணும். நம்ம சொல்லுவோம், நாங்க தான் ஒரு மாசமா ஜெபம் பண்றோமே, பல கூட்டங்கள்ல ஜெபம் பண்றோமே. நீங்க ஜெபம் பண்றதை விட தேசத்தார் செய்த பாவங்கள் அதிகம். அப்ப ஒண்ணு, தேசத்தார் மனம் திரும்பணும், அல்லது தேசத்திலே மனம் திரும்பினவர்கள் அந்த பாவத்திற்காக பரிந்து பேசணும். நானும் ஒரு இந்திய தேசத்தான் தானே, அப்ப இந்தியாவுடைய பாவத்துல எனக்கும் ஒரு பங்கு இருக்குதே. என்னுடைய பாவ நிவர்த்திக்காக அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ண முடியாது, ஜப்பான்ல இருந்து ஒருத்தர் வந்து இந்தியாவின் பாவத்தை, என் பாவம் அப்படி பண்ண முடியாது. நீங்க ஜெபம் பண்ணணும், இந்தியர்கள் ஜெபம் பண்ணணும். மற்ற பொது ஜனங்கள், பல்வேறு மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியாது. அதனால அவர்களுடைய காரியத்தை நம்முடைய காரியமாக, அவருடைய குற்றத்தை நம்முடைய குற்றமாக எடுத்துக்கொண்டு அதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நின்று செய்கிற ஜெபம் என்று வலியுறுத்தி சொல்றாங்க. ஆனா நம்ம இவ்வளவு ஜெபம் பண்ணியும் இன்னும் அப்படியே தானே இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். நீங்க நல்லா பாருங்க, நீங்க ஜெபம் பண்றதை விட ஒரு 10,000 பேர் செஞ்சு ஜெபம் பண்ணுவீங்க, அதே நேரத்துல ஒரு 10 லட்சம் பேர் அங்கே அக்கிரமத்தையும் பாவத்தையும் செய்வான். 10 கோடி பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஜெபிக்க 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 அதிகமான நம்முடைய ஜெபம் பரலோகத்திலே இந்த காரியத்தை நிவர்த்தி செய்வதற்கு வேண்டியதாக இருக்கிறது. இரண்டாவது காரியம், இது தேசத்துல கர்த்தர் ஆசீர்வாதமாய் சொன்ன எழுப்புதல் வருவதற்கு முன்னால செய்ய வேண்டிய சுத்திகரிப்புக்கான அல்லது தண்டனை நிவர்த்திக்கான ஜெபம். ரெண்டாவது, இந்த ஒரு பெரிய ஆசீர்வாத எழுப்புதல் வரணும் சொன்னா அந்த தேசத்தில் இருக்கிற
தேவனுடைய ஜனங்கள் சுத்திகரிக்கப்படணும். ஏன்னா அவர்கள் வழியாகத்தான் இந்த எழுப்புதல் வரப்போகுது. இவர்கள் முதல் ஆயத்தமாகணும். கர்த்தர் பாருங்கள், 120 பேரு இவங்க மூலமா தான் அந்த எழுப்புதல் விதையை தேசத்துக்குள்ளே கொண்டு வர்றார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்துக்கு உடனே ஏறி போகாம 40 நாட்கள் இந்த பூமியில தங்கி தம்முடைய சீஷர்களை ஆயத்தப்படுத்தினார். அவங்கள பரிசுத்தப்படுத்தி அவர்களோட உபதேசம் பண்ணி அவர்களை இன்னும் மேன்மையான காரியங்களை விசுவாசிக்கும் அறியும்படிக்கு அவர் உதவி செய்தார். அதே மாதிரி இப்ப தேசத்துல ஒரு எழுப்புதல் வரணும். இந்த எழுப்புதல் தேவ ஜனங்கள் மூலமாக, சபைகள் மூலமாக இந்த எழுப்புதல் வரும். சபை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்ப இருக்கிற சூழ்நிலையில எழுப்புதல் வந்தால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு எழுப்புதல் வந்தால் திரளான ஜனங்கள், புது முகங்கள், புதிய மனிதர்கள் கூட்டம் கூட்டமா கிராமத்திலிருந்தும் பட்டணத்திலிருந்தும் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. கூட்டம் கூட்டமா இவர்களெல்லாம் எங்க போகணும்? சபையிலே கொண்டு வந்து அவர்கள் சேர்க்கப்படணும். முதல் நூற்றாண்டு எழுப்புதலுக்கும் இனி வரப்போகிற எழுப்புதலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. முதல் நூற்றாண்டு எழுப்புதல் துவங்கின பிறகுதான் சபை பிறந்தது. ஆனால் கடைசி கால எழுப்புதல்ல சபை ஏற்கனவே இருக்குது. இப்ப எழுப்புதல் சபையில் இருந்து அது வெளியே புறப்பட போகுது. அப்ப சபையில் அந்த எழுப்புதலை பெறணும்னா சபை அதற்கு தகுதி உள்ளதா இருக்குதான்னு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் தகுதியா இருக்காங்களான்னு பாருங்க. எழுப்புதலிலே சந்திக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு சபையிலே நம்பிக்கையா கொண்டு போய் சேர்க்கப்பட முடியுமான்னு பாருங்க. அப்படி இல்லையானால் கர்த்தர் முதல்ல தம்முடைய சபைகளுக்கு நடுவிலும் ஊழியர்கள் நடுவிலும் ஒரு உபத்திரவ காலத்தை அனுமதிப்பார். ஏன்னா அந்த உபத்திரவங்கள் வரும்போதுதான் சுத்திகரிப்பு உண்டாகும். அந்த எழுப்புதலை நான் வாங்கணும், நான் பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல கர்த்தர் என்னை சுத்திகரிக்கணும். அந்த பாவ சுபாவத்தோடு இருந்து கொண்டு இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், வசனத்துக்கு புறம்பான காரியங்கள் சபைகளுக்குள்ளே வந்துவிட்டது. நாம் பெரியவனா நீ பெரியவனா என்று சொல்லி எலெக்ஷன் வைத்து அடித்துக் கொள்ளுகிற கலாச்சாரம் வந்து விட்டது. ஜாதி பேரை சொல்லி ஒருத்தர் சண்டை போடுறதெல்லாம் நம்ம இன்னைக்கு நிறைய யூடியூப்ல பார்க்க போறோம். இவர்களை, எழுப்புதல் அடைந்தவர்களை இப்போ இருக்கிற எந்த சபையில சேர்த்தா அவர்களை கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அடைய வைப்பாங்க. தனித்தனியா சபை ஆட்கள்கிட்ட கேட்டா நாங்க நல்லா தான் இருக்கோம்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நம்முடைய சபைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது? சில சபைகள்ல கள்ள உபதேசம் பண்றாங்க. சில சபைகள்ல பாத்தீங்கன்னா ஒரே கொண்டாட்ட கிறிஸ்தவமாக இருக்கிறது. வசனம் தள்ளப்பட்டு விட்டது. வார்த்தைக்கு இங்க இடம் இல்லை. தங்கள் மனதிலே தோன்றுதலெல்லாம் அவங்க வந்து பேசுறாங்க. இப்ப எழுப்புதல் வந்தால் அதை பிடித்து வைக்கக்கூடிய அந்த பாத்திரம் சபை அல்லது தேவ ஜனம், ஊழியர்கள் எப்படி இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. பாத்திரம் கழுவப்படல, பாத்திரம் விளக்கப்படல, பாத்திரத்துல அழுக்கு இருக்கு, வண்டல்கள் இருக்கு. இதுல கொண்டு வந்து நீங்க ஊத்துங்க, எழுப்புதல் என்ற அந்த பாலை ஊத்துங்கன்னு சொன்னா அழுக்கு பாத்திரத்துல யாராவது ஊத்துவானா பாலை? பால் கொஞ்சம் அழுக்கு இருந்தா கூட ஊத்துனீங்கன்னா உடனே தெரிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும். கர்த்தர் வைத்திருக்கிற அந்த எழுப்புதல் பரிசுத்தமான ஒரு கான்செப்ட் இல்ல. இதை யாரை நம்பி கொடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? அல்லது ஒருவர் நல்லா இருக்கிறாரே, அல்லது ஒரு சபை நல்லா இருக்காரே, லட்சக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டு வரும்போது அந்த ஒரு சபை எப்படி பத்தும்? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இடங்களுக்குள்ளே இந்த ஜனங்கள் உள்ளே சிதறித்தானே போவாங்க. அப்ப கர்த்தர் ஏன் இந்த எழுப்புதலை தாமதம் பண்ணுகிறார் என்றால், முதல்ல எழுப்புதலை கொண்டு போக வேண்டியவர்கள், எழுப்புதலுக்கு உரியவர்கள், அவங்க சுத்திகரிக்கப்படணும். அந்த எழுப்புதலை பெற்றுக்கொள்கிற மெச்சூரிட்டி அவங்களுக்குள்ள வரணும். இந்த எழுப்புதலை நம்ம எப்படி கொண்டு போகுது என்கிற அந்த மெச்சூரிட்டி வரணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுது வாயை திறந்தாலும் காணிக்கை காணிக்கை காணிக்கை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க பேசுறது முழுவதும் ஒரு பிரசங்கத்தில் மற்ற ஊழியர்களை குறை சொல்லி பேசுவது, வசனம் வார்த்தையெல்லாம் தூரமாகி விட்டது. நான் எதையுமே சொல்லலை, நீங்க சொல்லுங்க. இப்போ இவ்வளோ பெரிய எழுப்புதலை கொடுக்கணும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவ சபைகளுடைய நிலை எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அவரவர்கள் தங்கள் மனதில் தோன்றினபடி பேசி, இதுதான் தீர்க்க தரிசனம்னு ஒரு ஆள் பேசுறாரு, இதுதான் கிறிஸ்டியானிட்டின்னு ஒருத்தர் பேசுறாரு. தன்னை தேவனை விட ஞானமுள்ளவனாக காட்டிக்கொள்வதற்காக
வேதத்திற்கு வித்தியாசமான வியாக்கியானங்களை கொடுத்து எதிர்மறை போதங்கள் பண்றாங்க. உலகத்தில் காணப்படுகிற பாவ பழக்க வழக்கங்கள் ஆராதனைகளுக்குள்ளே வந்து விட்டது. ஆராதனையில ஓப்பனா சொல்லிட்டே பண்றாங்க இந்த தவறுகளை. இப்ப இந்த சபையிலே கர்த்தர் நம்பி எழுப்புதலை கொடுத்தால், அல்லது எழுப்பப்பட்ட ஜனங்களை இந்த சபைக்குள்ளே அனுப்பினா அது என்ன ஆகும்? மீன் பிடிக்க போறோம். மீன் பிடிப்பதற்கு என்ன வேணும்? ஒரு வலை வேணும், அல்லது கரையிலிருந்து போடணும்னா ஒரு தூண்டில் வேணும். அந்த பிடிச்ச மீனை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கூடை வேணும். அந்த கூடையிலே இந்த மீனை பிடிச்சி உள்ள போடுறோம். மீன் அந்த கூடைக்குள்ள ஒரு எலி அல்லது ஒரு பூனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க பிடிச்சு போடுற மீனை கூடைக்குள்ள போட்டா அந்த பூனை அதை ஒன்றுமில்லாமல் தின்றும், வாய் வச்சிரும், கொலை பண்ணிரும். அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம எழுப்புதலை பிடிக்க வேண்டிய பாத்திரத்தில் அழுக்கு இருக்குது, பூனை இருக்குது, ஆத்துமாக்களை களங்கப்படுத்துகிற குழப்பப்படுத்துகிற உபதேசங்கள் இருக்குது. இப்ப இது நீங்கணும்னா என்ன செய்யணும்? அப்ப கர்த்தர் இதன் மேலே ஒரு உபத்திரவத்தை அனுபவிக்கணும். ஒரு உபத்திரவம் வரும் பொழுது அவர்கள் அதனாலே சுத்தமாவார்கள். சுத்திகரிக்கப்படுவதற்காக கர்த்தர் அந்த உபத்திரவத்தை அவர்கள் மேலே அனுமதிக்கிறார். உபத்திரவங்கள் வரும்போது பாருங்க, தேவ ஜனங்கள் அந்த உபத்திரவத்தை பார்த்து அவங்க அழுது மனம் திரும்பி தங்களுடைய மனதில் இருப்பதை தாங்களே அறிந்து கொள்ளுகிறார்கள். உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த சோதனை எதனால் வந்தது என்பதை குறித்து கர்த்தர் ஒரு விளக்கமான விரிவான ஒரு காரியத்தை சொல்வார். உன்னை சோதனை பண்ணி உன்னை உபத்திரவத்துக்குள்ளாக்கி உன் மனதில் இருப்பதை நீயே அறிந்து கொள்வதற்காகவும், இரண்டாவது உன்னை உபத்திரவப்படுத்தி சிறுமைப்படுத்தி உன்னை நடத்துகிற கர்த்தர் எத்தனை வல்லமை உள்ளவர் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும் கர்த்தர் இந்த உபத்திரவத்தை உங்கள் மேல் அனுமதித்தார் என்று வேதம் சொல்லுது. அப்ப சபை மேல ஒரு உபத்திரவம் வரணும், சபையிலே ஒரு மனம் திரும்புதல் வரணும், சபை பரிசுத்தமாக்கப்படணும். அப்ப உபத்திரம் வந்தா தான் பரிசுத்தமாகுமான்னு கேட்டா, உபத்திரம் வருவதற்கு முன்னாலேயே மனம் திரும்புதல் வந்துவிட்டால் அந்த உபத்திரம் வராது. அப்ப சபை மனம் திரும்பணும் இல்ல? அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு தேசம் குற்றத்துக்கு தண்டனைக்குரிய குற்றத்தை செய்திருக்கும் போது அந்த தேசம் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அறிக்கை செய்தால் தண்டனை நிறுத்தப்பட்டு விடும். நினிவே பட்டணம் பாருங்க, அப்படிதான். அவங்க மேல ஒரு தண்டனைக்குரிய குற்றம் இருந்தது, தேசமே அழிந்து போவதற்குரிய ஒரு குற்றம் இருந்தது. ஆனா அவங்க ஜெபம் பண்ணின போது, மனம் திரும்பின போது அந்த தண்டனை நீக்கப்பட்டது அவர்களை விட்டு. அப்ப தேசம் அப்படி செய்யணும், தேசம் செய்யல. அப்ப தேசத்தின் பாவத்தை தன் பாவமா எடுத்துக்கொண்டு திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்கள் எழும்பணும். அப்ப தேசம் தன்னுடைய குற்றத்தை நிவர்த்தி செய்து குற்ற நிவாரணத்தை அது பெற்றுக்கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அது தயாராகுது. அதே மாதிரி தான் சபை இன்றைக்கு இருக்கிற நிலைமையில இது ஒரு உபத்திரவத்தின் பாதையில போகும்போது தான் கர்த்தரை கண்டுகொள்ளுகிறது. இரண்டாவது, தாங்கள் யார் என்பதை அது விளங்கி கொள்ளுகிறது. நீங்கள் வருத்தத்தினால துன்பத்தினால போகும்போது கர்த்தர் மேல நம்பிக்கையும் உங்கள் பாவத்திலிருந்து விடுதலையும் நமக்கு கிடைக்கிறது. அப்ப இதனால கர்த்தர் ஒரு கொஞ்ச கால உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். எங்க? தேசத்தின் மேல. எழுப்புதல் எங்க கொடுக்க போறாரு? தேசத்தின் மேலையும் அடுத்து சபைகள் மேலையும். அப்ப இந்த உபத்திரவ காலம் நம்மை பாதிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, அந்த உபத்திரவம் வருவதற்கு முன்பாகவே நாமே அந்த பாவத்தை உணர்ந்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிகளை பார்க்கணும். சபை தன்னுடைய நிலைமையிலிருந்து மனம் திரும்பி வேதத்துக்கு திரும்பணும், கர்த்தரிடத்திலே திரும்பணும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவ ஜனங்களுக்கு வருகிற உபத்திரவங்களை குறித்து கர்த்தருடைய வேதத்தில் நம்ம சொல்லும்போது உபத்திரவப்பட்டது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அந்த உபத்திரவத்தின் மூலம் நான் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். சபை கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளணும், சபை கர்த்தருடைய பாதையில நடக்கணும். எழுப்புதலை கர்த்தர் அவர்களை பயன்படுத்த வேண்டுமானால் இதெல்லாம் அவர்களுக்கு அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப தேவ ஜனங்களுக்கு வரும் உபத்திரவங்கள் அதனால என்ன விளைவுகள் உண்டாகும்?
2 உபத்திரம் வரும்னு சொன்னேன். தேசத்துக்கு வருகிற உபத்திரவம், 2வது தேவ ஜனத்துக்கு வருகிற உபத்திரவம். இதெல்லாம் எழுப்புதல் காலத்துக்கு முன்னால வரணும். தேசத்துக்கு வருகிற எழுப்புதலை விட்டுருங்க, தேசத்துக்கு வருகிற உபத்திரவத்தை விட்டுருங்க. தேவ ஜனங்களுக்கு வருகிற உபத்திரவங்களை முதல்ல கவனிச்சு பாருங்க. முதல்ல இந்த உபத்திரம் வரும் பொழுது சபையானது கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறது. சங்கீத புஸ்தகம் 119வது அதிகாரம் 71வது வசனம், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இன்னைக்கு சபையினுடைய முக்கியமான தேவை என்னன்னா, கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளணும். தங்கள் மனதில் தீர்மானித்து கொண்டதை அல்ல, தாங்களா யோசித்து செயல்படுத்தினதை அல்ல, அவங்களுக்கு வசதிக்காக ஏற்படுத்தி கொண்ட பிரமாணங்களை அல்ல, கர்த்தருடைய பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஒரே வழி, கர்த்தர் உபத்திரவத்தை அனுமதிக்கணும். அது அவருக்கு தெரியும். இவர்கள் உபத்திரவப்படுவது நல்லது, ஏன்னா சபை இன்னும் என் பிரமாணத்தை கற்றுக்கொள்ளலையே. ஐயா, வருகிற உபத்திரவங்க சர்ச்செல்லாம் பிடிச்சி இடிச்சு அதெல்லாம் துன்பம் துயரமெல்லாம் கேட்கவே பயமா இருக்குதுங்க, நான் தப்பிக்கணும்னு சொன்னா நீங்க இப்பவே கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு திரும்புங்கள். அதை கற்றுக்கொள்ளத்தானே கர்த்தர் எதிர்பார்த்து உபத்திரவத்தை அனுமதிக்கிறாரு. அந்த அடி வாங்கிட்டு நம்ம கீழ்ப்படிவதை விட இப்போவே நம்ம கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள துவங்கினால் அந்த தண்டனை நமக்கு நீங்களாகிவிடும். 2வது பாருங்க, கர்த்தருடைய வழிகளில் அது நம்மை நடத்துகிறது. இப்ப சபை யார் காட்டுற வழியில நடக்குது? நான் யாரையும் குறையா சொல்லல, குறைச்சு சொல்ல, நீங்க சொல்லுங்க. சபையை கர்த்தர் நடத்துகிறாரா? ஒரு கமிட்டி நடத்துதா? ஒரு ஜாதி நடத்துதா? அல்லது சில மனிதர்கள் நடத்துறாங்களா? சபையில் இருக்கிற பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க சொன்னதான் சர்ச்சு. சில காரியங்கள் சொல்லக்கூடாது. ஒரு சில சபையில் பார்த்துருக்கிறோம், அந்த சபையில் அந்த குறிப்பிட்ட குடும்பத்தார் வருகிற வரைக்கும் ஆராதனை நேரம் காத்திருக்கும். அவங்க வந்த பிறகுதான் பெல் அடிப்பாங்க, அவங்க வந்த பிறகுதான் பாடல் பாட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய காணிக்கை கொடுக்குறாங்க, தாங்குறாங்க. சபையை யார் நடத்துகிறார்கள் என்று பார்க்கணும். கிறிஸ்துவானவர் சபைக்கு தலையாயிருக்கிறார். தலையாயிருக்கிறார்னா தலைவராக இருக்கிறார்னு அர்த்தம். அப்ப கிறிஸ்து நம்மை நடத்துகிறாரா அப்படின்னு பார்க்கணும். நடத்தல அப்படின்னா, நடத்துவதற்கு, கிறிஸ்து நம்மை நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கலைன்னா, கர்த்தர் உங்களை எழுப்புதலை பயன்படுத்த விரும்பினால் கண்டிப்பா நீங்கள் உபத்திரவத்தை சந்திக்கணும். உபத்திரம் வந்தால் நீங்கள் கர்த்தருடைய பிரமாணத்தை ஏற்று நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க. சங்கீத புஸ்தகம் 119வது அதிகாரம் 67வது வாக்கியம் சொல்லுது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னே, நான்கிறத நீங்க சபைன்னு வச்சுங்க, சபையானது உபத்திரவப்படுறதுக்கு முன்னே வழி தப்பி நடந்தேன், வழி தப்பி நடந்தது, இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கிறேன். இப்பொழுதுன்னா என்ன அர்த்தம்? உபத்திரவப்படுறதுக்கு முன்னேன்னா, இப்பன்னா உபத்திரவப்பட்ட பிறகு நான் கர்த்தருடைய பிரமாணங்களை காத்து நடக்கிறேன். வார்த்தைய இன்னைக்கு சபையில் எங்க வார்த்தை இருக்கிறது? வார்த்தையை பேசுறவங்களும் குறைஞ்சிட்டாங்க, வார்த்தையை கேட்கிறவங்களும் குறைஞ்சிட்டாங்க. அப்ப சபை ஒன்று உபத்திரவத்துக்குள்ள போனா தான் இந்த பூர்வ நிலைக்குள்ளே இது கடந்து வரும். தாவீதே சொல்றாரு, நான் நல்லா தான் இருந்தேன், முதல்ல ஆரம்பத்தில் ஆடு மேய்க்கும் போது நான் நல்லா தான் இருந்தேன், தேவனே தேவனேன்னு இருந்தேன். ஆனா இடையிலே எனக்கு இந்த பொறுப்புகள் வந்த பிறகு நான் வழி தப்பி நடந்தேன். உபத்திரவம் வந்த போது நான் மறுபடியும் என்னுடைய தவறை உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தையிலே நடக்கிறேன். சபை என்றால் கர்த்தருடைய சபைனா கர்த்தருடைய வார்த்தையில நடக்கணும். அதை யார் நடத்துகிறார்கள் என்பதை கவனிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய பிரமாணம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் அதை நடத்துறாரான்னு பார்க்கணும். இல்லைங்க, எங்களுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, கமிட்டி நடத்துது. எங்க சபையில சில பெரிய ஐஸ்வர்யவான்கள் அல்லது அதிகாரத்தில் இருக்கவங்க இருக்காங்க, அவங்க சொல்ற மாதிரி நடக்குது. சபையில் எங்களுடைய லீடர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க சொல்ற மாதிரி. லீடர்ஸ் சொல்லட்டும், ஆனா அந்த லீடர்ஸுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கணும். லீடர்ஸ் வந்து தானா சொல்லக்கூடாது. லீடர்ஸ் இருக்கணும், அவங்க நம்மை நடத்தணும். ஆனா அந்த லீடர்ஸை கர்த்தர் நடத்தணும். அதெல்லாம் இப்ப இல்லை என்பது நமக்கு தெரியும்.
இப்போ நம்ம அந்த வழி தப்பின நம்ம மறுபடியும் அந்த வழிக்குள்ள போகணும், இல்லாவிட்டால் உபத்திரவத்தை சந்திக்க வேண்டி வரும். இதான் வசனம் சொல்லுது. அடுத்து பாருங்கள், உபத்திரவம் நம்மை சுத்திகரித்து வெள்ளிய புடமிடுற மாதிரி, ஒரு தங்கத்தை புடமிடுவது மாதிரி, தங்கம் ராவா இருக்கக்கூடிய மெட்டலா இருக்கும்போது அதுல நிறைய அழுக்குகள் இருக்கும், தேவையற்ற பொருள் இருக்கும். அதை தீயில போட்டு பழுக்க காய்ச்சி தண்ணியா உருக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அழுக்குகள், மாசு எல்லாம் நீக்கப்பட்டு சுத்த பொன்னாய் மாறிவிடும். அந்த உபத்திரவத்தின் குகையிலே கர்த்தர் நம்மை உபத்திரவத்துக்கு அனுமதிக்கும் போது அந்த உபத்திரவம் முடிந்து நம்ம ஒரு பரிசுத்தமான நிலைக்குள்ளே கடந்து வந்து விடுகிறோம். வேதம் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 10வது வாக்கியத்துல சொல்லுது, இதோ நான் உன்னை வெள்ளிய புடமிடுற மாதிரி நான் உன்னை குகையிலே புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். வெள்ளியை நான் எந்த குகையில புடமிட்டேன்னு சொன்னா நெருப்பு இருக்கக்கூடிய ஒரு குகையில. ஆனா உன்னைய வெள்ளி மாதிரி இல்ல, உபத்திரவம் எனும் குகையிலே நான் உன்னை சுத்திகரித்தேன், புடமிட்டேன். என்னுடைய பாவங்கள் நீங்க, என் அசுத்தங்கள் நீங்க, மீறுதல்கள் நீங்க, இந்த உபத்திரவத்தின் குகை வழியா நான் கடந்து வர வேண்டியது எனக்கு அவசியமா இருக்குது. கர்த்தர் அதை சொல்லுகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒன்னு, சபை பரிசுத்தத்துக்கு திரும்பணும். சபையில இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அருவருப்பான ஆராதனைகள், அங்கே நாய்களைப் போல ஊளையிடுகிற சத்தங்கள், கர்த்தர் அருவருக்கிற பல காரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கிறாங்க. உலகத்தாருடைய நடைமுறைகள், உலகத்தாருடைய காரியங்கள், பாரம்பரியங்கள் எல்லாத்துக்கும் சபையில இடம் இருக்குது. கேட்டா அதுல நல்ல கருத்துக்கள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சபைகள்ல திரைப்பட பாடல்களை வச்சு ஆராதனை பண்றாங்க. வேதம் சொல்லுது, அக்கினியை கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இந்த ஆலயத்துல பயன்படுத்துறதுக்குன்னு சில முறைகள் இருக்குது, ஆராதிப்பதற்கு என்று சில முறைகள் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படி வெளியே இருக்கக்கூடிய பல பாவங்கள், வெளியே நீங்க என்னென்ன பாக்குறீங்களோ எல்லாமே உள்ள இருக்குது. வெளியே போய் நீங்க தியேட்டர்லயோ வேற சமுதாயத்திலேயோ பார்க்க வேண்டியதில்லை, எல்லாமே இன்னைக்கு சபைக்குள்ளே வந்து விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளை வெள்ளியை புடமிடுவது போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே இவர்களை பரிசுத்தப்படுத்தணும், உபத்திரவத்தின் குகையிலே இவர்களை புடமிட வேண்டும். அப்படின்னா கண்டிப்பா இவர்களுக்கு ஒரு உபத்திரவம் வேண்டும். அடுத்து இந்த எழுப்புதல் வருகிற காலத்துல, எழுப்புதல் வந்து நடக்கும்போது நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவநம்பிக்கையும் டிப்ரெஷன் சந்திக்க வேண்டி வரும் ஊழியத்துக்குள்ள. ஆனா அது வர்றதுக்கு முன்னால நீங்கள் எழுப்புதல் காலத்துல நல்ல திடமான நம்பிக்கையோட, திடமான நீடிய சாந்தத்தோட உபத்திரவங்களை பொறுத்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். இப்போ வருகிற அந்த கொஞ்ச கால உபத்திரவம் உங்களுக்குள்ளே நீடிய சாந்தத்தையும் பொறுமையையும் இனி வருகிற காரியங்களை குறித்த நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. அப்போ உபத்திரவம் நமக்கு ரொம்ப தேவை. அப்போ ஆண்டவர் பார்க்கிறார், இவர் நல்லவனாவே இருந்தா கூட இவர்கள் இனி வருகிற காலத்துல, சபை எழுப்புதல் காலத்துல சந்திக்க போற பிரச்சனை ஏராளமா இருக்கும். அந்த பிரச்சனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு, சந்திப்பதற்கு அவர்களுக்கு பொறுமை வேணும், அவர்களுக்கு நம்பிக்கை, திட நம்பிக்கை வேண்டும். ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை அந்த பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். எங்களுக்கு வந்த உபத்திரவம் எல்லாம் எங்களை நீடிய பொறுமை உள்ளவர்களாகவும் சாந்தம் உள்ளவர்களாகவும் இனி வருகிற காரியங்களை குறித்த நம்பிக்கை உள்ளவர்களாகவும் எங்களை மாற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உபத்திரவப்படுவது நல்லது. கர்த்தரோடு கூட நம்ம இருக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. தேவ ஜனங்கள் உபத்திரவப்படுத்தப்படும் போது கர்த்தருடைய வல்லமையை பார்க்கிறாங்க. அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவப்பட்ட அந்த நாட்களிலே
கர்த்தர் எவ்வளவு வல்லமை உடையவர் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். உபாகமம் 8வது அதிகாரத்தில் அதைத்தான் சொல்றார். நான் உன்னை சோதனைக்குட்படுத்தி உபத்திரவத்தின் பாதையில நடத்தி உன்னை நடத்துகிற கர்த்தர் யார் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு நான் உனக்கு தயவு செய்தேன் என்கிறார். அப்ப இதெல்லாம் அந்த உபத்திரவங்கள் நமக்குள்ளே உண்டாக்குகின்றன. தேசத்துல வருகிற உபத்திரவங்களும் அப்படித்தான். தேசத்திலே வருகிற உபத்திரவங்கள், அதுக்கும் கர்த்தர் ஒரு தண்டனையை மாற்றாக வைத்திருக்கிறார், உபத்திரவத்தை மாற்றாக வைத்திருக்கிறார். அப்ப என்ன செய்யும்? முந்தி எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால தேசத்தாருடைய குற்றங்கள் அதற்குரிய தண்டனை வந்துடும். அந்த தண்டனை எதனால வருது முக்கியமான்னு கேட்டா, இரத்த பழிகளாலே வருகிறது. தேசத்துல நீதியும் நேர்மையும் புரட்டப்படுது பாருங்க, அதனால வருகிறது. நீதிமன்றத்துல நீதி கிடைக்கும்னு போறோம், அவர்கள் பணக்காரர்களுக்கு சாதகமா நீதி சொல்லி ஏழையை கொண்டு போய் தூக்கில போட்டுறான். கர்த்தர் பார்க்கிறார், அது என்ன அநியாயம்? அது இரத்தப்பழி. அநியாயமா சிந்தப்பட்ட அப்பாவி ஜனங்களுடைய ரத்தம் இருக்கு பாருங்க, இரத்த பழி. இரத்த பழிகளின் தேசத்திற்கு ஐயோ என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 21 பாருங்க. பூமியினுடைய குடிகளின் அக்கிரமங்களின் நிமித்தமும் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். தன்னிடத்துல கொலை செஞ்சவங்களெல்லாம் அப்படியே காட்டும். இன்ன கொண்டிருக்கானுங்க, இந்த காரியம் நடந்திருக்குது, குழந்தைகளை சீரழிச்சிருக்கிறாங்க, வீதிகளிலே பிரேதம் கிடந்திருக்குது, ரத்தம் சிந்தப்பட்டு கேட்பாரற்று கிடந்திருக்குது, நாய்கள் அந்த ரத்தத்தை நக்கி இருக்குது. இந்த தேசத்துல இவ்வளவு தீமை நடந்திருக்குது. வட இந்தியாவில் போய் பாருங்க, சில பகுதிகளில் நீங்க நம்பவே முடியாது, அந்த அளவுக்கு கொடுமையான செயல்கள் அரங்கேற்றப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ நடக்கிற ஒரு காரியம்னு. அது தேசத்தையே கரைப்படுத்தக்கூடிய, தேசத்தையே சாபத்துக்குள்ளாக்குகிற ஒரு காரியம். இரத்த பழிகளுக்கு வருகிற தண்டனை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி 7வது அதிகாரம் 23-27 சொல்றாங்க. நான் ஏன் தேசத்தின் பாவத்தை உங்களுக்கு விளக்கி சொல்றேன் தெரியுமா? தேசம் தன்னுடைய பாவத்தை, தண்டனையை நிவர்த்தி செய்யணும்னா, தன்னுடைய குற்றத்தை நிவர்த்தி செய்யணும்னா, ஒன்று அந்த தேசம் தன் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி விட்டுவிட வேண்டும். இல்லாவிட்டால் தண்டனை அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாம இந்த பாவம் நிவர்த்தி ஆகாது. தேசம் அழுது மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த தேசத்தை சேர்ந்த நீங்க இருப்பீங்களே சின்ன குழு, நாம அதை அறிந்து, அந்த பாவத்தை அறிந்து, அந்த பாவத்தை நம் பாவமாக சொல்லி அறிக்கை செய்யும் போது தேசத்தினுடைய தண்டனைக்குரிய குற்றம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் இரத்த பழிகள். எசேக்கியேல் 7வது அதிகாரம் 23-27 வரைக்கும் சொல்லுது. கர்த்தர் சொல்றாரு, ஒரு சங்கிலியை பண்ணி வையி, தேசம் நியாய தீர்ப்புக்குள்ளான இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது என்றார். நகரம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது. ஆகையால் புறஜாதிகளின் துஷ்டர்களை வரப்பண்ணுவேன் தேசத்தின் மேல. அவர்கள் இவர்களுடைய வீடுகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பலவான்களின் பெருமைகளை ஒழிய பண்ணுவேன். அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கும். சங்காரம் வருகிறது, அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது அவர்களுக்கு கிடைக்காது. விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசி இடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள். ஐயா, தேசத்துல ஏன் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வருதுன்னு தேடுவாங்க. நான் அப்பொழுது அவருடைய ஜெபத்தை கேளாமல் போவேன். அந்த நாட்களிலே ஆசாரியன் இடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனைகளும் ஒளிந்து போம். அப்ப இந்த இரத்த பழிகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னா ஒண்ணு தண்டிக்கப்படணும், அல்லது இதை குறித்து அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் திறப்பிலே நின்று தேசத்தின் பாவத்தை தன் பாவமா சொல்லி அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும். இல்லாவிட்டால் தேசத்துல ஒரு கொடிய உபத்திரவத்தின் நாட்கள் எழுப்புதலுக்கு முன்னால வருவது என்பது தவிர்க்க முடியாத காரியமாகிவிடும். சபையும் அதே மாதிரி தான். சபை தன்னை மாற்றிக்கொள்ளணும்,
தன்னுடைய பாவ வழி விட்டு மனம் திரும்பணும். இல்லாவிட்டால் எழுப்புதல் வருவதற்கு முன்னால ஒரு கடுமையான உபத்திரவம் தேவ ஜனங்கள் மேல் கட்டவிழ்க்கப்பட்டு அவர்களை பாவத்தை குற்றத்தை நிவர்த்தி செய்து அப்புறம்தான் கர்த்தர் அந்த ஆசீர்வாதமான எழுப்புதலை தேசத்திலே அனுமதிப்பார். இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். நாளைக்கு இதை பற்றி கர்த்தர் என்ன பேசி இருக்கிறார் என்பதை தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசித்து விளக்கம் சொல்லி நிறைய நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வாயின் வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களை தேசத்துக்காக ஜெபிக்கவும் தேவ ஜனங்களுக்காக சபைகளுக்காக ஜெபிக்கவும் ஆயத்தப்படுத்தி அருளும். வரப்போகிற பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே தேசத்திலும் சபைகளிலும் வெளிப்பட வேண்டுமானால் அதன் மேல் இருக்கிற குற்றம் பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ஒன்று அந்த பாவத்திற்காக அழுது மனம் திரும்பணும், அல்லது பாவத்திற்காக அழுது மனம் திரும்பி பரிதபிக்கிறவர்கள் எழும்பணும். இல்லாவிட்டால் தண்டனையின் மூலம் அந்த பாவம் நிவர்த்தி அடையும் என்ற சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். அது வருவதற்கு முன்பாகவே நாங்கள் உணர்வடைந்து சபைகளுக்கு உத்தரவாதம் செய்யவும் தேசத்துக்கு உத்தரவாதம் செய்யவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட நிறைய காரியங்களை பேசினாரு. நாளைய தினம் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்க போறோம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.